ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன், அதாவது ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிராம சைடில் நம்ம வில்லேஜ் சைடெலாம் இருப்போம். அந்த இடத்துக்குலாம் வந்து ஜியோவாக இருக்கட்டும், ஆக்டாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், அது வந்து கனெக்ஷன் வந்து அவைலபிலிட்டி இருக்காது. பிஎஸ்என்எல் வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே எல்லா பின்கோட்லையுமே நான் செக் பண்ணி பார்த்தேன், அவைலபிலிட்டி இருக்குது ஓரளவுக்கு. இதுக்கு எவ்வளோ முன்கூட்டி பே பண்ணணும், இதோட பிளான் எப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்டாகவும் மோட்டிவாகவும் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பிஎஸ்என்எல்ல பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 16 பிளான் வச்சிருக்காங்க. இப்போ ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஒரு 6 பிளான் இல்லை 8 பிளான் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. இவங்க மொத்தம் 16 பிளான் வச்சிருக்காங்க. நம்ம ஓவராலாக ஃபில்டர் பண்ணி 9 பிளானை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ பேமெண்ட் இன்சிலாக கட்டணும், அதோட ஸ்பீடு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, பேசிக் வந்து 10 MBPSலேருந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 10 MBPSலேருந்து 300 MBPS வரைக்கும் அப் டு கொடுக்குறாங்க. பட் வந்து இவங்க 16 பிளான் வச்சிருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா. 16 பிளான்ல வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி 9 பிளானை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 9 பிளானை வந்தும் இந்த பிளான் எல்லாத்துக்குமே ரவுட்டர் வந்து நம்ம செப்பரேட்டாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரவுட்டர் காஸ்ட்டை வந்து ஆட் பண்ணாமல் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி ரவுட்டர் வாங்கிக்கலாம். இல்லை பிஎஸ்எல் கொடுக்குற ரவுட்டர் நீங்கள் வாங்கினாலே 1500 2000 ஆகும். அதனால வந்து ரவுட்டர் நான் சேர்க்கவே இல்லை. ரவுட்டர் இல்லாமல் 1 மந்த்துக்கு நீங்கள் பிளான் எடுக்கிறீங்க. ப்ளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் இந்த பேக்கேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டிலாம் சேர்த்து ஓவராலாக எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கிராமப்புற பகுதியில் இருக்கீங்க, ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்கும் ஃபைபர் கனெக்ஷன், அங்கேருந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வரதுனால ஒயர் சார்ஜ்லாம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் வந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். சிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 500க்குள்ளேயே வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் முடிஞ்சிடும். ப்ளஸ் வந்து நீங்கள் எடுக்கிற பிளான் பொறுத்து இருக்குது. இப்போ வந்து 10 MBPS நம்ம பார்ப்போம். 10 MBPS வந்து 249 ரூபா அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி சேர்த்து 294 ரூபா வரும். ஓகேங்களா, இப்போ 294 ரூபா வந்து 1 மந்த்துக்கு. ப்ளஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து போட்டுக்கிறோம். எல்லாம் சேர்த்தா அப்படின்னா 1294 ரூபா வரும். ஓகேங்களா, 1 மந்த்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1294 ரூபா வரும் 10 MBPS ஸ்பீட். இது வந்து நம்ம ரவுட்டர் சேர்க்காம சொல்கிறோம். ஓகேங்களா, ரவுட்டர் சேர்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபாயில இருக்குது, 2000 ரூபாயில இருக்குது. இல்லை பிஎஸ்என்எல்லே நீங்கள் அவங்க ப்ரொவைட் பண்ணுறத வாங்கினீங்க அப்படின்னா 1800 வரைக்கும் அவங்க ரவுட்டர் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3800 4000 ரூபாய் வரைக்கும் போகும். ஓகேங்களா, நான் ரவுட்டர் சேர்க்காம சொல்கிறேன். உங்கள்கிட்ட ரவுட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நீங்கள் கனெக்ஷன் எடுக்கிறீங்கன்னா 1294 ரூபாய் இருந்தால் போதும். 10 MBPS ஸ்பீடில் வந்து இவங்க வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்லிமிட்டட் கிடையாது. 10 MBPS எவ்வளவு இப்போ 1 மந்த்துக்கு வந்து 10 GB தான் ஸ்பீட் லிமிட்டே கொடுப்பாங்க. ஓகேங்களா, 10 GB வரைக்கும் தான் இவங்க வந்து லிமிட் செட் பண்ணியிருக்காங்க, அன்லிமிட்டடாக கிடையாது. 10 GB வரைக்கும் நீங்கள் 10 MBPS ஸ்பீடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 10 GB வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 1 MBPS ஸ்பீடில் வந்து கன்வெர்ட் ஆகி 1 MBPSல வந்து இவங்க வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து அன்லிமிட்டடாக வந்து வாய்ஸ் கால் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். ஓகேங்களா, எஸ்டிடி கால், லோக்கல் கால் எல்லாமே வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து பேசிக்கலாம். என்ன கேட்டால் இது வந்து ஒரு அளவு தான், சுமாரான ஒரு பிளான் தான். ஏன்னா 10 GBங்கிறதுலாம் ஒரு மாதத்துக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஒரு 2-3 நாளே காலி ஆயிடும். காலி ஆயிடுச்சு அப்படின்னா 1 MBPSல வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா 20 MBPSல ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, 20 MBPS பிளான். இதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 329 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி 18% சேர்த்தீங்க அப்படின்னா 388 ரூபா ஒரு மாதத்துக்கு பிளானோடைய காசு. ஓகேங்களா, ஒரு மாதத்துக்கு வந்து 388 ரூபா ப்ளஸ் வந்து ஒரு 1000 ரூபா வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 1388 ரூபா ஆகும். ஓகேங்களா, டோட்டலாக வந்து 1388 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து புக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். பட் வந்து ரவுட்டர் நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். சரிங்களா, ரவுட்டர் சேர்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 2000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3800 ரூபா பக்கம் வந்துடும். ஓகேங்களா, அதனால வந்து ரவுட்டர் நான் சேர்க்காம சொல்கிறேன். 1388 ரூபா போட்டிங்க அப்படின்னா 20 MBPS ஸ்பீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 20 MBPS எடுக்கிறது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் 10 MBPS பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 GB தான் 1 மந்த்க்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 MBPSல வந்து கன்வெர்ட் ஆகிக்கும் இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா 20 MBPS ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, 1000 GB 1 மந்த் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1 மந்த்துக்கு வந்து 1000 GB கொடுத்துருக்காங்க. 1000 GB 1 மந்த்துக்கு நீங்க வந்து 20 MBPS ஸ்பீட்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். 1000 GB உங்களுக்கு முடிஞ்சிச்சு நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து 4 MBPSல வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 4 MBPSல வந்து கன்வெர்ட் ஆயிக்கும். இது ஒரு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா வந்து 1000 GB ஓரளவுக்கு ஓகே தான். ஆவரேஜா வந்து நம்ம வில்லேஜ் சைட்லாம் இருக்கிறோம் அப்படின்னா இந்த 1000 GBங்கிறது பரவாயில்ல. நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை வேற ஏதாவது பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு 1000 GB கொடுத்துருவாங்க.
4 MBPSல வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடா வந்து நீங்க 1000 GB கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் பாத்தீங்கன்னா வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா நீங்க ஃப்ரீயா பேசிக்கலாம். ஓகேங்களா, ஒரு லேண்ட்லைன் அந்த நம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீங்க வந்து வாய்ஸ் கால் நீங்க பேசிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 30 MBPS ஸ்பீடு பாத்துரும். ஓகேங்களா, 30 MBPS ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 399 ரூபா பிளானோட காஸ்ட். ஜிஎஸ்டி சேர்த்தீங்க அப்படின்னா 470 ரூபா வரும். ஓகேங்களா, 1 மந்த்துக்கு வந்து 470 ரூபா பிளஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 1470 வரும். 1470 ரூபா வரும் 1 மந்த்துக்கு. ஓகேங்களா, 1 மந்த்துக்கு 1470 ரூபா ரவுட்டர் இல்லாம நான் சொல்றேன். 1470 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 MBPS ஸ்பீட்ல வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க. மந்த்லி வந்து 1000 GB லிமிட் தான் இருக்கும். ஓகேங்களா, 1000 GB முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ 20 MBPS பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 4 MBPS வந்து கன்வெர்ட் ஆயிக்கும். நீங்க 1000 GB கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் 4 MBPS வந்து கன்வெர்ட் ஆயிக்கும். நீங்க வந்து அன்லிமிட்டடா நீங்க 4 MBPS நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பிளஸ் வந்து அன்லிமிட்டடா வந்து நீங்க வாய்ஸ் காலும் பேசிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 40 MBPS பிளான் இருக்கு. ஓகேங்களா, 499 வந்து 499 ரூபா கொடுத்திருக்காங்க. பிளஸ் வந்து 18% GST சேர்த்தீங்க அப்படின்னா 589 ரூபா வரும். ஓகேங்களா, 589 வரும். இது 1 மந்த்துக்கான பிளான் தான். ஓகேங்களா, 589 பிளஸ் வந்து 1000 ரூபாய் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா 1589 ரூபா வரும். ரவுட்டர் இல்லாம நீங்க ரவுட்டர் தனியா தான் ஆட் பண்ணிக்கணும். 1589 ரூபா வரும். 1589 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு 40 MBPS வந்து ஸ்பீட் கொடுப்பாங்க. இதுக்கு லிமிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3300 GB வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு மாசத்துக்கு 3300 GB. இதான் வந்து இருக்கிறதுலே சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. 3300 GB கொடுக்குறாங்க அப்படின்னா 3300 GB நீங்க 1 மந்த்துக்கு கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு 4 MBPS வந்து மாறிக்கும். 4 MBPS மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது வந்து அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்குமே வந்து வாய்ஸ் கால் வந்து ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லேண்ட்லைன் கொடுக்க மாட்டாங்க, ஒரு நம்பர் மட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து அன்லிமிட்டடா கால் பேசிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 60 MBPS வந்து பிளான் கொடுத்திருக்காங்க. அது என்ன ரேட் பாத்தீங்கன்னா 599 ரூபா அதோட பிளானோட காஸ்ட். பிளஸ் வந்து 18% GST சேர்த்தீங்க அப்படின்னா 707 ரூபாய் வரும். ஓகேங்களா, 1 மந்த்துக்கு வந்து 707 ரூபாய் வரும். பிளஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் சேர்த்துக்கணும். சேர்த்தீங்க அப்படின்னா 1707 ரூபாய் வரும். 1707 வரும். 1707 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 MBPSல வந்து கொடுப்பாங்க ஸ்பீடு. பிளஸ் வந்து 3300 GB வந்து லிமிட் செட் பண்ணிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு வந்து 3300 GB கொடுத்திருக்காங்க. 3300 GB நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 MBPS ஸ்பீட்ல வந்து மாறிக்கும். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்கா. இதுக்கும் வந்து அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 GB கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, 100 GB எவ்வளவு பே பண்ணணும் பாத்தீங்கன்னா 799 ரூபாய் அவங்களுடைய பிளானோட காஸ்ட். GST ஆட் பண்ணீங்க அப்படின்னா 942 ரூபாய் வரும் 1 மந்த்துக்கு. பிளஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் டைம். 1000 ரூபாய் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 1942 வரும் 1 மந்த்துக்கு. 1942 ரூபாய் வரும். ஓகேங்களா, பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 MBPSல வந்து ஸ்பீட் இருக்கும். 1000 GB கொடுப்பாங்க. 1 மந்த்துக்கே வந்து 1000 GB வந்து லிமிட் செட் பண்ணிருப்பாங்க. 1000 GBக்கு மேல நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 MBPSக்கு வந்து இது வந்து கன்வெர்ட் ஆயிக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் கொடுத்திருக்காங்க. இதுல ஆட்னா என்ன பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஹாட்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு OTT இருக்கு, அதோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்க பிளான் முடிகிற வரைக்கும் 1 மந்த்துக்கு. சோனி லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அது கொடுத்திருக்காங்க. அப்புறம் G5 கொடுத்திருக்காங்க. அப்புறம் யூப் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதுவும் சப்ஸ்கிரிப்ஷனோட இவங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 150 MBPS பார்க்கலாம். 150 MBPS எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 999 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து 18% GST சேர்த்தீங்க அப்படின்னா 1179 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். மந்த்லி 1179. பிளஸ் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒயர் சார்ஜ் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் சேர்த்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து 2179 ரூபாய் உங்களுக்கு வந்து தேவைப்படும். 2179 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 150 MBPS ஸ்பீட் லிமிட் அதாவது ஸ்பீட் கொடுத்திருப்பாங்க. பிளஸ் வந்து லிமிட் எவ்வளவு பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து 2000 GB நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2000 GB நீங்க யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 10 MBPS வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா, 10 MBPS வந்து அன்லிமிட்டட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டட் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன OTT கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்டார் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஹனுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு OTT கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சோனி லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு OTT இருக்கு, G5 இருக்கு, அப்புறம் யூப் டிவி இதுலயும் இருக்கு. ஓகேங்களா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து 200 MBPS பாத்துருவோம். 200 MBPS வந்து 1299 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து 18% GST நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1532 ரூபாய். ஓகேங்களா, ஒரு மாசத்துக்கு வந்து 1532 ரூபாய் உங்க பிளானோட காஸ்ட். பிளஸ் வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 2532 ரூபாய் வரும். ஓகேங்களா, 2532 வரும். நீங்க 2532 நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 MBPS வந்து ஸ்பீட்ல வந்து 4000 GB மந்த்லி லிமிட் செட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, 4000 GB வரைக்கும் நீங்க வந்து 200 MBPSல நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். 4000 GB முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 15 MBPS வந்து குறைக்கப்படும்.
15 MBPS குறைச்சிருச்சுன்னா அது வந்து அன்லிமிட்டட் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்டிடி கால் லோக்கல் கால் எல்லாம் வந்து நீங்க வந்து அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனும் இவங்க வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 300 MBPS ஸ்பீடு பாத்துருவோம். இதான் வந்து இதுல லாஸ்டா கொடுத்துருக்காங்க. 500 MBPS எல்லாம் கொடுக்கல, 300 MBPS ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. 300 MBPS ஸ்பீடுக்கு எவ்வளவு நீங்க பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1799 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து 18% GST நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2122 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 2122 பிளஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா 3122 ரூபாய் நீங்க டோட்டலா பே பண்ற மாதிரி இருக்கும். 3122 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 MBPS ஸ்பீட்ல வந்து லிமிட் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து 4000 GB வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? டேட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 4000 GB நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 MBPS ஸ்பீட்ல வந்து நீங்க வந்து அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாய்ஸ் கால் எஸ்டி கால் எல்லாமே வந்து அன்லிமிட்டடா இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஹாட்ஸ்டார் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஹாட்ஸ்டார் வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் வந்து சோனி லைவ் கொடுத்திருக்காங்க, G5 கொடுத்திருக்காங்க, யூப் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 OTT சப்ஸ்கிரிப்ஷனோட கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இது பார்த்த பிளான் எல்லாமே ஒரு மாசத்துக்கு உண்டான பிளானை தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு மாசத்துக்கு எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா 6 மாசத்துக்கு எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா 1 இயருக்கு எடுக்க முடியும், அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு எடுக்க முடியும். ஓகே, இது மொத்தம் 16 பிளான் கொடுத்திருக்காங்க. 16 பிளான்ல வந்து நம்ம 9 பிளான் ஸ்டார்ட் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். 16 பிளான் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே பேமெண்ட் ஒரே ஸ்பீடு தான். மந்த்லி லிமிட் இருக்கு இல்லையா? ஒரு சிலது 1000 GB கொடுத்திருக்கிற இடத்துல வந்து 3000 GB கொடுத்துட்டு அதுக்கு வந்து 250 ரூபாய் 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ற மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. நம்ம வந்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம 9 பிளான் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இப்ப பார்த்த எல்லாத்துக்குமே வந்து ரவுட்டர் வந்து நம்ம சேர்க்கல. ஓகேங்களா? நீங்க ரவுட்டர் வாங்குனீங்க அப்படின்னா அதுவே வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஆயிரும். நீங்க ரவுட்டரை சேர்த்தீங்க, நீங்க வந்து உங்கள்ட்ட ரவுட்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க BSNL ரவுட்டர் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா 1800 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து கோட் பண்ணுவாங்க. நீங்க அதையும் சேர்த்தீங்க அப்படின்னா பிளானோட காஸ்டோட ஒரு 3000 4000 ரூபாய் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ ரூரல் ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப வில்லேஜா இருக்கு அப்படின்னா அந்த சைடு எல்லா சைடும் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ ஃபைபர் இன்டர்நெட் கொடுத்துட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து ரூரல் ஏரியால நம்ம இருக்கும்போது ஒயர் காஸ்ட் அதிகமாகும். இப்போ சிட்டிக்குள்ள இருக்கும்போது 500 ரூபாய் 350 ரூபாயில இருந்து 500 ரூபாய்க்குள்ள தான் ஆகும். பிளஸ் வந்து நம்ம ரூரல் ஏரியால இருக்கும்போது ஒயரோடைய கன்சியூம் வந்து அதிகமா ஆகிறதுனால நம்மளுடைய காசு பேமெண்ட் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்காக வந்து ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க இல்லையா? அதனால வந்து பேமெண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பிளானை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் கம்மியா இருந்தா கூட பிளானை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓவரால் பிளானோட டீடைல்லாம் நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது எப்படி புக் பண்றது அப்படின்னு தெரியலன்னா இந்த BSNL வெப்சைட்ல போயிட்டு நீங்க புக் பண்ணலாம். உங்களோட அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க, கொடுத்து நீங்க புக் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா BSNL கஸ்டமர் கேர் நம்பர் நான் உங்களுக்கு போடுறேன், அதுல கூட நீங்க புக் பண்ணலாம். கண்டிப்பா BSNL கஸ்டமர் கேர் வந்து பரவாயில்ல, நல்லா இருக்கு, ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஓவரால் இவ்வளவுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்டாகவும் வேல்யூவாகவும் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.